சிங்கப்பூரில் வீடு வாடகைக்கு எடுத்தோம்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சராக தாங்க கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு எடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டு கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் புது பெட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. 60,000 70,000 போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரூம் செட்டப்லேயே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இது தாங்க கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கீழே இருக்க பெட்டோட விலை கிட்டத்தட்ட 70,000. இந்த மாதிரி பெட்ஷீட்டோட விலை தான் 18,000 மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. மினி பெட்டோடதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே விலை கம்மி இந்த பெட்டு தாங்க. 10,000 ரூபாய் போட்டு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட. உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சூஸ் பண்ணால் அவங்களே வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஷேப்லேருந்து டெம்பரேச்சர்லேருந்து எந்த இது ஃபில் வேணுங்கிறதுலேருந்து திக்னஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வர வழியில் இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க. 1000 ரூபாய் தான் வந்துச்சு. சரி ரொம்ப சீப்பாக இருக்கே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ வாங்குவோம்ல ஆஃபரில் போட்டிருந்தா வந்து பார்த்தா அதோட ஹேண்டிலோட விலைங்க ஒரிஜினல் விலை 18,000 ரூபாய். வர வழியில் இன்னொரு அதிசயம் பார்த்தாங்க. இந்த இது தாங்க. இது அட்டியும் பார்த்தா வெறும் அட்டைப்பெட்டி தான். விலை 18,000 ரூபாய். அந்த சைடு தங்க முலாம ஏதாவது பூசிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடும் போய் பார்த்தா இல்லை அதே அட்டைப்பெட்டி தான். இதுல இருந்தே புரிஞ்சது இங்கே விலை எவ்வளவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அங்கிருந்து கிளம்பி பாய்.